நீட் தேர்வு முறைகேட்டில் தங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதெல்லாம் தேவையற்றது என்றும் நீட் தேர்வு விலக்கு ஒன்றே திமுகவின் இலக்கு என்றும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அழுத்தமாக தெரிவித்தார். இல்லை, இப்போ இதுக்கு நீதிமன்றம் போக வேண்டியதில்லை. இப்போ இந்த அந்த கிரேஸ் மார்க்ஸில் இருக்கிற குழப்பத்துக்கு தான் நீதிமன்றத்துக்கு போகலான்னு இருந்தது. இப்போ தீர்ப்பு வந்துருச்சு. அதனால இனிமே நம்ம முறையிடல் தான். ஒன்றிய அரசாங்கத்தை சந்திக்கிற போது நிச்சயமா இந்த தவறுகளுக்கு காரணமான அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கணும்னா திருப்பி நீட்டு தொடரணுங்கிற மாதிரி, நீட்டு வேணாங்கிறது தான் நம்மளுடைய தொடர் வேண்டுகோளாக இருந்தது. அதை கட் ஆஃப் தான் இப்போ இனிமே தான் வரும். இந்த 1063 விலக்கி கொள்ளப்பட்டதற்கு பிறகு ரீலிஸ்ட், அதாவது ரீமெரிட் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் கட் ஆஃப் தெரியும். இப்ப இல்லங்க, இப்ப 2017 இருந்தே நம்பகத்தன்மை இழந்து போச்சு. நிறைய ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது சின்ன சின்ன குளறுபடிகள் இருந்தது. இந்த வருஷம் அது பெருசா வந்துருச்சு. இல்ல அதாவது கோர்ட்டுக்கு போறதுங்கிறது சட்ட வல்லுநர்களோடு பேசப்படும். இதுக்கு முன்னாடி அந்த சம்பந்தப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம், இது மாதிரி மாண்புமிகு பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் எழுதப்படுகிற கடிதங்கள்ல இது சுட்டிக்காட்டப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.